தத்திக்கு எடுத்து வருகிறேன் என்று போனாயே, ஏன் இப்படி சொந்த முகத்தோடு வருகிறார்? சுவாமி இறப்பா தாத்தா, குழந்தை உன் வார்த்தையை கேட்டு நான் தங்கமல நாட்டுக்கு சென்றேன் அல்லவா? அவங்க புள்ள நம்மளுக்கு ஆகாதுங்க. என்ன அடியாத அடி அடித்து, என்ன உதையாத உதைத்து, என் மேல போடாத பழி எல்லாம் போட்டுட்டாங்க. அவங்க புள்ள நம்மளுக்கு வேண்டாம். சாமி, நம்மளுக்கு குழந்தை வேண்டும் என்றால் நான் சொல்லும் பிரகாரம் நீ கேட்க வேண்டும். என் வார்த்தை நீ தட்டியதல்ல, மனைவி வார்த்தையை நானும் தட்டுவதில்லை. அதனால நீ என்ன சொல்கிற அதன்படி செய்யலாம். சாமி, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இதோ நம்மளுடைய அங்கு பங்காளிங்களா நீ ஒற்றுமையாக சேர்த்து நம்மளுடைய மண்ணில பிறந்த மதிகார செல்லியம்மன் கோயிலுக்கு நீங்க நோம்பி போட வேண்டும். அப்படி நோம்பி போட்டு நம்ம செல்லியம்மன் தங்கத்தேராகப்பட்டது 7 மெட்டுக்குள்ள புதைஞ்சிருக்குது. அதை நீ 1000 விட்டு எடுத்து அதை சுத்தம் செய்து அதை அலங்காரம் செய்து நம்ம பங்காளிங்க எல்லாம் நோம்பி போட்டு இந்த தங்கத்தேராகப்பட்டதை நீ ஊர்வலம் சுத்தி வர வேண்டும். அப்படி ஊர்வலம் சுத்தி வந்து 1000 பேத்துக்கு நான் அன்னதானம் விட்டு நான் கட்டுக்கட்ட நீர் அடைந்து நான் காய்குடி அடைந்து நான் வெள்ளிங்கிரிக்கு சென்று சிவபெருமானை பார்த்து நான் கடூரமான தவம் இருந்து நான் உத்தர பாக்கியத்தோட வர வேண்டும். அதனால நான் சொல்லும் வார்த்தையை நீ கேட்க வேண்டும். அதனால நம்மளுடைய அங்கும் பங்காளிங்களே அனைவருமே ஒற்றுமையாக சேர்ந்து நீ நோம்பி போட்டு எல்லாரும் பொங்கல் வைங்க. ஆகட்டும். ஆயிரம் வருடமாக ஓடாத தேரை மதிக்கரை செல்லியம்மனுடைய தேரை ஓட்ட வேண்டும். 1000 பேர்களுக்கு அன்னதானம் கொடுத்தால் புத்திரபாக்கி உண்டு என்று ஜோதிடர் சொல்லியிருக்கிறார். அதன்படி இப்ப 1000 போயிரை விட்டு பழுது பார்த்து தேரை ஓட்ட வேண்டும். அதனால 1000 பேரை அழைத்து வந்து வேலை பழுது பாரு. தம்பி பொண்டாட்டி நன்றாக இருக்கிறாய்? தம்பி நலமாக இருக்கிறாய்? தம்பி இன்னொரு பொண்டாட்டி ஊருக்கு ஓடி போயிட்டாளா? கைக்கு சிக்க மாட்டேன். அங்கும் பங்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து 1000 வருடமாக ஓடாத மதிக்கரை செல்லியம்மன் தேரை ஓட்ட வேண்டும். வடக்க மழை பெஞ்சு வாணியாத்து இதுல நம்ம செல்லியம்மனுடைய தேராகப்பட்டது 7 மெட்டுக்குள்ள புதைஞ்சு கிடக்குது. அந்த தேரை வந்து 1000 போயர்களை விட்டு மேல எடுத்து 1000 ஆசாரிகளை விட்டு சரி செய்து 1000 பேருக்கு பொங்கல் அன்னதானம் இட்டு தேவ திருவிழா செஞ்சா உலக பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். என்னுடைய மனைவிக்கு, எங்க அக்காவுக்கு. என்னது சொல்லுங்க மாமா, தேர் எடுக்கலாமா? ஏங்க ஏங்க தேர் எடுங்க. நீங்கெல்லாம் போகணும், சுடுகாட்டுக்குள்ள போகணும். சாமி ஆமா இங்க வாங்க. இப்ப தேவ திருவிழா பண்ணணும்னா முதல்ல இந்த 11 பொம்பளைங்களை சேர்ந்து பொங்க வைக்கணும். ஏங்க நாங்க 11 பொம்பளையும் பொங்க வைக்கிறோம். நாங்க பொங்க வைக்கிறோம். இப்படி ஒரு பதட்டமாக இருக்கிறீங்க. எங்க உங்களை பார்த்த உடனே கை ஓடல காரு ஓடல மாமா. அதனால அக்காவுக்கு வர குழந்தை வேணும்னு சொல்லிவிட்டீங்களா? அதனால நாங்க அப்படி பரபரப்பா வேலை செய்யறோம். பாருங்க சாமி, இதுக்குதான் ஒரு அண்ணன் தம்பி வேணுங்கிறது. தம்பி பொண்டாட்டி எவ்வளவு ஒரு பாசம் பாரு. பரவாயில்ல மாமா, நாங்க போய் பொங்க வைக்கிறோம். பொங்க வச்சு சரி சாமி வழிபட்டு வாங்க. நீங்க அங்க நில்லுங்க. ஏங்க வாங்க அண்ணே, உங்களும் நாங்க 11 பொம்பளைகளை சேர்த்து பொங்கல் வச்சிட்டோம். சரி, இந்த பொங்கல் நீங்க சொன்ன மாதிரியே கலந்தாச்சு. இப்ப வந்து பெரிய வீட்டுக்காரர் யாரு? உன்னுடைய கவுண்டர். அவங்க பெரிய குடும்பம், நம்ம குடும்பத்திலே மூத்தவரு உன்னுடைய கவுண்டர். ஆமா, உன்னுடைய கவுண்டர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு சிந்தி விடணும். அதனால இந்த விஷம் கலந்த பொங்க சோத்தை உன்னுடைய கவுண்டரை திங்க வச்சு அவனை கொல்லணும். 96 நாடும் நம்மளுக்கு. ஆமா, நீ ராஜா நான் ராணி. என்ன சொல்ற? வெளியே சொல்லி போறீங்க. நீங்க சொல்லிவிடாதீங்க. ஒரு வாய் தின்னுதான் பாரு. தின்னு பாத்துட்டு வேலை இந்த தேவ திருவிழாவில நாங்க 11 பொம்பளைங்களை சேர்ந்து பொங்கல் இட்டாச்சு. சரி, இந்த 11 குடும்பத்துக்கும் பங்காளிகளுக்கும் நீங்க தான் மூத்த குடி. பெரிய விட்டாலும் நீங்க தான் வந்து முதல் சிந்தி, அதாவது ஒரு சிந்தி வந்து நீங்க தான் விடணும்.
சொல்லணும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சிந்தி விடுங்க, அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுறோம். இல்லம்மா பரவாயில்ல, எனக்கு இளைவன் தம்பி வந்து அப்புறம் வந்து எங்க அப்பா 3 பேரும் சேர்ந்து ஒரு சிந்தி, எங்க அப்பா குதிரைக்குள்ள நீயே காட்டி கொடுத்துறாத மனுஷன். அட கம்முனு என்ன சொல்றாங்க? சாப்பிடலன்னா என்னது அது நமக்கு பெரிய தீவனம். ஆமா, இந்த 11 வீட்டாலும் நாங்க சின்ன ஆளுங்க, நீங்க தான் வந்து மூத்தவர். இருந்தாலும் பெரிய குடும்பத்தால் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சிந்தி இருங்க, நாங்க சாப்பிடுறோம். நீங்க இருக்கும்போது இந்த தலை இருக்கும்போது வாழாடலாமா? தலை இருக்கும்போது வாழாடலாமா? சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி தம்பிக்கு ஒரு வாய் நீங்க சாப்பிடுங்க. மூத்த இருக்கும்போது நாம சாப்பிடலாமா? மதிக்கரை செல்லியம்மா, பெரிய காண்டி அம்மா, இதோ உன்னை நினைத்து உனக்கு வைத்த பொங்கலை இதோ பிரசாதமாக ஒரு சந்தி விடுகிறேன். எதுவாயிருந்தாலும் நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஓ மதிக்கரை செல்லியம்மனே நமக்கு. ரொம்ப சுவையா இருக்குது. நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. நெய்கை நல்லா நல்லா இருக்குதா? நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்காக பாருங்க, பசுமாட்டு நெய்யா 1/2 லிட்டர் ஊத்தி இருக்கிறேன். இப்ப 2 கிலோ போட்டுக்கிறேன். என்ன சாப்பிடுங்க. மாமா தொண்டை கவலை அருமையா இருக்கிறது. சர்க்கரை எல்லா பொருளும் போட்டு சரியான முறையில செய்திருக்கிறாய். உடம்பு இப்பதான் ஒரு பலம் கூடி இருக்கிறது. பலமா? மயக்கம் வருதா? மயக்கம் வரவில்லை. நெஞ்சு அப்படி கவலை தெம்புதான் இருக்கு. அண்ணா வாந்தி ஏது வர மாதிரிக்குதா? அதெல்லாம் எதுவுமே மயக்கம் வரல. மயக்கமோ வாந்தியோ பேதியோ எந்த ஒரு தளர்ச்சி கிடையாது. இந்த பிரசாதத்தை சாப்பிட்ட உடனே கை கால்களுக்கு கூடுதல் பலம், யானை பலம் கிடைத்திருக்கிறது. அடி திருட்டு முண்டை, அடி நாடோடி, அடி திருட்டு முண்டை, நாடோடி முண்டை, என்னாடி கொடுத்த ஏடி வெக்க கொடுத்தா தெம்பா தெரியல. அடி திருட்டு முண்டை, சாமி இருங்க, என்ன குடுத்து வெச நடந்தே இல்லடி. ஐயோ நீங்க சொன்ன மாதிரி நான் கலந்தனே. எப்ப எப்ப என்ன என்னது என்னது கலந்த? ஐயோ நீங்க சொன்ன மாதிரி 2 கிலோ வெல்லம் கலந்தனே. வெள்ளத்தை எதுக்கடி கலந்த? மன்னா நீங்க சொன்ன பிரகாரம் நானு அந்த சக்கரை பொங்கலில நான் விஷத்தை கலந்தது உண்மைதான். இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வமாகப்பட்ட மதிகார செல்லியம்மனை வணங்கிட்டு அவன் சாப்பிட்டதுனால மதிகார செல்லியம்மா அவனை காப்பாத்திட்டா. இருந்தாலும் அதற்கு மாற்று வழி வைத்திருக்கிறேன். என்னதுன்னா நம்ம 11 ஆண்களும் 11 பொம்பளைங்களும் நம்ம மதியார செல்லியம்மா கோயில படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். அதை தூங்கிட்டு இருக்கும் போது நட்ட நடு ஜாமத்துல மதியார செல்லியமாகப்பட்டவ கனவுல வந்து உரைத்தார். என்னன்னு? அதாவது இந்த தேராகப்பட்டது நகர வேண்டும் என்றால் குன்னடையா ஒரு சக்கரத்துல தலையும் குன்னடையா பொண்டாட்டி தாமரை பத்தினியும் ஒரு சக்கரத்துல தலையும் வச்சாத்தான் இந்த தேர் நகரம். இந்த தேர் நகரம்னு போய் குன்னடையாங்கிட்ட நம்ம சொல்லணும். சரியான யோசனை. அப்ப சொன்னோம்னா அவங்க 2 பேரும் தேர்ல தலைய வைப்பாங்க. ஒரே விட்டு 2 பேரும் சேர்த்து போயிருவாங்க. தேரை இழுக்கலாம். தேர்ல தலைய வச்சா என்ன ஆகும்? நசுங்கி செத்து போயிருவாங்க. 96 நாடும் நமக்கு தான். நமக்கு ஐயோ ஐயோ ராஜா நான் ராணி. சரி நம்ம பகவான் திருவிழா போட்டு மதிக்கரை செல்லியம்மனை கொண்டாட வேண்டும். ஒரு விஷயம் இருமா. இந்த தேராகப்பட்டது நகர வேண்டும் என்றால் நாங்களும் இந்த செல்லியம்மன் கோயில நட்ட ஜாபத்துல 22 பேரும் தூங்கிட்டு இருந்தோம். அப்ப நம்ம செல்லியமாகப்பட்ட நம்ம கணவரை வந்து சொன்னா எப்படின்னா இந்த தேராகப்பட்டது நகர வேண்டும் என்றால்
குன்னடையா ஒரு சக்கரத்துல தலையும் குன்னடையா பொண்டாட்டியாக விளங்கக்கூடிய தாமரப்பத்தினி ஒரு சக்கரத்துல தலையும் வச்சாதான் இந்த தேராகப்பட்டது நகரமா இல்லை என்றால் இந்த தேரு நகராதான் மாமா. அதனால நீங்க ஒரு பக்கம் தலையும் அக்காலாக ஒரு பக்கம் தலைய வச்சா இந்த தேரு நன்றாக நபருமா. தம்பி பொண்டாட்டி மாமா ஒட்டெல்லாம் வந்துருச்சு, அது வந்துட்டு போகுது மாமா. அப்புறம் அதாவது தான் ஆடவில்லை என்றாலும் தன் சரீரம் ஆடும் என்பார்கள். அதனால நான் எங்களுக்கு வயசாகி போச்சு, எங்களை பத்தி என்ன, எங்களுக்கு பதிலா நீ ஒண்ணு நம்ம செல்லியம்மா சொன்னது படிக்கும் பெரிய தலை நான் தானா? ஆமா. அதனால பொங்கடியா கவுண்டரு தாமரப்பத்தி நீன்னு தான் சொன்னலா? ஆமா. அதனால தான் நாங்க உங்ககிட்ட சொல்றோம். அதனால நீங்க 2 பேரும் போய் தலை வைங்க, நாங்க இழுக்கிறோம். அப்படியா? ஆமா. அம்மா தாயே பெரிய காண்டி அம்மா இழுத்து ஒண்ணு கீழே விடுங்க. மாமா தூக்கு என்னடி ஐயோ என்ன தேருக்கு மட்டும் நாம கிடக்கும். ஐயோ எனக்கு இடுப்பு உண்டையாகி போச்சு, இடுப்பு உண்டையாகி போச்சு, காலு திருப்பிக்கிச்சு, உனக்கு கை உடைஞ்சு போச்சு. மாமா இந்த தேரை இழுத்த நம்மளுக்கே கை உடைஞ்சதும் காலு உடைஞ்சதும் இடுப்பு போனது இப்படி ஆகி கிடக்கிறமே. அந்த சக்கரத்துல வச்ச தலை தலை குன்னடியா முன்னாடி என்ன கதியில் இருப்பாங்க, செத்து போயிருப்பாங்க. போய் பார்க்கலாம். நீ இந்த சாவடியா சாவட ஏண்டா தம்பி உயிரோட தாங்கறியா? ஏமா அப்படி கேக்குற? பொங்க சோத்துல விச வச்சான், அந்த செல்லியம்மானுடைய அருளாடு தப்பிச்சுக்கிட்டேன். இதோ செல்லியம்மா சொன்னான்னு சொல்லி தேர் சக்கரத்துல தலை வைக்க சொன்னான். அந்தலையும் நீ செல்லியம்மால வேண்டி தப்பிச்சுக்கிட்ட. சாவட அடுத்த வருடம் சித்திர காலாவதி காலத்துல நம்ம சொல்லிமல்லி காட்டுல ஏரோட்ட வருவேன். அங்க நம்ம வந்து உன்னை நான் கொல்லாத நாங்க விடமாட்டோம். அங்க வர நாங்க பேசிக்கிறோம். அப்புறம் வந்து ஆமா இதெல்லாம் நீங்க செய்த சரிதான், நாங்க செய்த சரிதான். அடுத்த வருஷம் நீ வா, நம்பி அவரை அம்மாள் கைவிட மாட்டார். அதனால அடியே தம்பி, நீங்கள் இன்று முதல் எனக்கு எதிரிகளாகி விட்டார். அடுத்த வருஷம் அடுத்த வருடம் இந்நாளைக்குள்ளே என் மனைவியை நானும் சிவனிடம் சென்று நாங்கள் குழந்தை வரம் பெற்று உங்களிடத்துல வந்து எதிரிக்கு எதிராக நிற்கவில்லை என்றால் என் பெயர் குன்னடையானவே. அங்க பாத்துக்கலாம், இதே பாவத்தோட நான் 1000 பேருக்கு அன்னதானம் விட்டு அரகலா சிவன் சொல்லி நான் அருள் இருந்து
இருக்கிற நானும் எனக்கு ஒரு பொட்டை புள்ளியும் இந்த பத்தினி நாயிலடா வாங்கடி பாத்துடா குழந்தைகளை நான் பெத்தெடுத்து காட்டுக்கு சண்டைக்கு நான் அனுப்புறேன் ஏ வாடி பாத்துக்கலாம் ஆடி போலாம்